அரூரிலே விரைவிலே மருத்துவக் கல்லூரி துவங்க இருக்கிறது. உங்களுக்கு தெரிய மருத்துவக் கல்லூரியினுடைய கட்டிடங்கள்லாம் முடியும் தருவாயில் இருக்கின்றன. முதலாண்டானது அடுத்த முதல் வருட மாணவர்கள் வருகிற 19-20 ஆண்டில் பெறுவதற்கு அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன. அதற்கேற்றாற்போல் மருத்துவக் கல்லூரி கட்டிடம் முடியும் தருவாயில் இருக்கிறது. முதலாண்டு தேவையானது நம்முடைய நோயாளி மற்றவர்கள்லாம் வருவது போவதற்காக வசதி பெறுவதற்காக டிஎன்பியில் சுமார் 25 லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு இந்த சால அமைப்புகளை கட்ட அமைப்புகளை சரி செய்கிறார்கள். இது இன்றைய பணி துவக்கமானது. நகரத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 14 கோடி ரூபாய் அளவில் சாலைகள் மேம்பாடு செய்வதற்காக திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. நேற்று அரசியல் ஆசிரியர் 95% அரசு வந்திருக்கிறது. 95% வந்துட்டாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதற்கு விரைவில் தீர்வு காணப்படும். அது பிரச்சனை இல்லை. நான் சொன்ன போல உயர்நீதிமன்றம் தலையிட்டிருக்கிறது. உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. இது பேச்சுவார்த்தையில் தான் பேச வேண்டிய மொழிய இதை விட்டு இது ஒரு போராட்டமாக இப்படி வேலை நிறுத்தம் செய்வது சரியானது அல்ல என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே அரசினுடைய நிதி நிலையில் தலையிட முடியாது என்று வெறும் தெளிவாக சொல்லியிருக்கிறது. முதலமைச்சர்களும் தெளிவாக துணை முதலமைச்சர் அவர்களும் அரசின் இதனுடைய நிதிநிலை பற்றி தெளிவாக மக்களுக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். மக்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்கள் செய்ய வேண்டியிருக்கின்ற சூழ்நிலையில் இப்பொழுது நம்முடைய போராடுகின்றவர்கள் எல்லாம் தங்களுடைய போராட்டத்தை வாழ்க்கை பணிக்கு திரும்ப வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கையை ஏற்று செயல்படுவதன் நம்பிக்கை எங்களுக்கு. தேர்வு வர இருக்கிறது, தேர்தல் வர இருக்கிறது. இரண்டும் செய்யப்போகிற ஆசிரியர் பெருமக்கள் தான். மாணவருடைய தேர்வுக்கு ஆயத்தப்படுத்தி தேர்வு முடித்து வைப்பது ஆசிரியர் பெருமக்கள். இந்த நாட்டினுடைய நிலைமை எங்கு செல்கிறது, இந்த ஜனநாயகத்தில் எந்த நிலைமை ஏற்படும், யார் வெற்றி பெறுவார்கள், அந்த வெற்றியை நிர்ணயிக்கிற ஒரு தேர்தல், மாபெரும் தேர்தல் இந்திய தேர்தல் வர இருக்கிறது நாடாளுமன்றத்திற்கு. அந்த தேர்தல் பணியை ஆற்றுபவர்களும் ஆசிரியர் பெருமக்கள் தான். ஆகவே தேர்வுக்கும் மாணவர்கள் ஆயத்தத்தை செய்ய வேண்டும். மக்களுக்கு தேர்தலுக்கு பணியாற்றுவதற்கு அந்த ஆயத்தப்பணி செய்ய வேண்டியதன் காரணமாக ஆசிரியர்கள் அதை செயல்படுத்துகின்ற முக்கியமான ஒரு காலகட்டம் இது. ஆகவே அவர்கள் பணிக்கு திரும்புவார்கள். நானும் ஒரு ஆசிரியராக இருந்தவன், சக ஆசிரியராக இருந்தவன் தான். 3 ஆண்டு கால ஆசிரியர் பணியாற்றியவன் தான். ஆகவே இதை உணர்ந்து அவர்கள் மக்களுடைய நலனை கருதி, மாணவ நலன் கருதி மீண்டும் வருவார்கள் என்று கான்ட்ரிபியூஷன் பென்ஷன் கொடுத்த பணத்தெல்லாம் செலுத்தலை அப்படின்னு அதுவும் தவறான செய்தி. அரசு தெளிவாக சொல்லியிருக்கிறது. எந்த கான்ட்ரிபியூஷனாலும் அரசு வைத்துக் கொள்ள முடியாது. அது எந்த துறைக்கு செலுத்த வேண்டுமோ அந்த இடத்துக்கு பணம் கட்டிடுறாங்க. அது சரியாக இருக்கிறது. அரசு வழக்கு சரியாக கொடுத்திருக்கிறது. கொஞ்சம் முன்னாடி போகணும்.